மேடம், சப்தமி ஒவ்வொரு மாதமுமே வருது. வளர்பிறையில வருது, தேய்பிறையில வருது. ஆமா. ஆனா, இந்த முறை வரக்கூடிய சப்தமிக்கு ஒரு பேர் ஒண்ணு சொல்றாங்க. அது என்ன? அதோட சிறப்புகள் என்ன? இந்த சப்தமி அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு 27ஆம் தேதி ரொம்ப விசேஷம். எப்படி ரத சப்தமி ரொம்ப விசேஷமோ, சூரியன் அதோடைய பாதை அப்படியே கிழக்கு பக்கமா அப்பதான் அவர் திரும்புறார், அந்த ரத சப்தமிக்கு. ஸோ அதே போல இந்த விருச்சிகை மாதத்துல இந்த சப்தமி, வளர்பிறை சப்தமி பார்த்தீங்கன்னா, நந்தா சப்தமி இல்லைன்னா மித்ர சப்தமி அப்படின்னு சொல்றது. சூரியனுக்கு ரொம்ப உகந்த நாள். அதனால் அன்றைக்கி வியாழக்கிழமை அன்றைக்கி ஆதித்ய ஹிருதயம் படித்து காலையிலேயே ரத்த சப்தமிக்கு எப்படி சூரியனுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஆயுளும் நீடித்திருக்கும். இன்று நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரையிலும், இன்றைய திதிகள் இரவு 8:03 மணி வரையிலும் சப்தமி, அதற்கு பின்பு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 10:57 மணி வரையில் அவிட்டம், அதற்கு பின்பு சதயம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 10:57 மணி வரையில் புனர்பூசம், அதற்கு பின்பு பூசம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் ராகுவுடன் சேர்ந்து 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக கொடுப்பார். பொருளாதார உயர்வு நன்றாக இருக்கும். புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு கூட்டு தொழில் முயற்சிகளும் இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு நன்மையை தரும். அஸ்வினி பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவும் இருக்கும். நீண்ட நாளாக உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக வர வேண்டிய பண பாக்கிகளை இன்று வசூல் செய்யலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சூரிய பகவான் சப்தமத்தில் இருந்து இன்று இந்த மித்ர சப்தமியில் காலை வேளையில் சூரிய நமஸ்காரம் செய்வதோ அல்லது சூரிய பகவானை வணங்குவதோ மிகவும் சிறப்பு. ஆதித்ய ஹிருதயம் படித்து சூரியனை வணங்க உங்களுக்கு எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் இன்று நல்லபடியாகவே முடியும். இன்று உங்களினுடைய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய கூட்டு தொழில் முயற்சி இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்திலும் நல்ல செய்திகள் உண்டு. இந்த சப்தமி திதியில் 7 தீபங்கள் ஏற்றி சூரியனை வணங்கலாம். மிதுன ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் மிதுன ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஆகவே இன்றைய நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மகாவிஷ்ணு ஆலய தரிசனமும் மற்றும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்குறைகளும் தீரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளை தவிர்க்கலாம். இன்று 2 சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் செல்லுவது நல்லது. சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வதும் இந்த நாளுக்கான சிறப்பு பரிகாரம். கடகராசி அன்பர்கள், இன்று கடகராசி நேயர்களுக்கு புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் சற்று எதிலையும் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். பல நாட்களாகவே உங்களினுடைய உடன் பிறந்தோர்களுடன் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் இன்று தீரும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு மனக்குறைகள் இல்லை. இன்று வியாழக்கிழமை, இந்த குரு வாரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்ற கடகராசி நேயர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்கள், இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. வெளியூர் செல்பவர்கள் மற்றும் வெளிநாடு செல்ல எண்ணம் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவு உண்டு. பல நாட்களாகவே உங்களினுடைய கனவுகள் மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் புதிய வேலை தேடுவது, வெளிநாட்டுக்கு சென்று வேலை தேடுதல், இது போன்ற விவகாரங்களில் இன்று நற்செய்திகள் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. கன்னிராசி நேயர்கள், இன்று கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியான நாளாக இருக்கும். பல மாதங்களாகவே உங்களினுடைய குடும்பத்தில் இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் இன்று தீரும். பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். இன்று மாலை நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஒரு சில சுப விஷயங்கள் குடும்பத்தில் நடைபெறும்.
6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் வியாபாரிகளுக்கு தன லாபங்கள் உண்டு. இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்ற குருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். துலாம் ராசி அன்பர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு மனதில் இருந்த ஒரு சில பாரங்கள் குறையும். சந்திரன் இன்று ராகுவுடன் சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருப்பதனால் பிள்ளைகள் பற்றின கவலையை உங்களுக்கு தீரலாம். புதிய வேலை தொடக்கங்கள் மற்றும் புதிய வேலை தேடுதலுக்கான ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு நடைபெறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் பல நாட்களாக நபர்களிடம் பேசாமல் இருந்தவர்கள் இன்று மீண்டும் வந்து பேசுவது மனதிற்கு ஆறுதலை தரும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு சந்திரன் ராகுவுடன் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் நண்பர்களுடன் சில மனக்குழப்பங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. இன்று கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதை தவிர்க்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் குடும்பத்தாரிடையே குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதனால் பெற்றோர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் உங்களினுடைய குருமார்களின் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். இன்று வியாழக்கிழமை நவகிரக குருவுக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இன்று 2 சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் எச்சரிக்கை தேவை. சந்திரன் ராகுவுடன் 3ஆம் இடத்தில் இருப்பதும் சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதும் இன்று நண்பர்களிடத்திலையும் புதிய நபர்களிடத்தில் பேசும் பொழுதும் கவனம் தேவை. தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்து போகும். இன்று அலுவலகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய குழப்பங்களுக்கு சற்று யோசித்து முடிவெடுப்பதும் கையெழுத்து போட வேண்டிய விஷயங்களுக்கு யோசித்து செய்வதும் நன்று. மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. இன்று உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளும் மற்றும் மகிழ்வான செய்திகளும் காத்திருக்கிறது. இன்று குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது காதலர்களுக்கும் மற்றும் திருமண தடை இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். மகர ராசி நேயர்களுக்கு வெளியூர் பிரயாணங்களும் மற்றும் வெளியூர் பிரயாணத்தின் மூலமாக சில நன்மைகளும் பெறலாம். புதிய நட்புகள் மூலமாக மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நற்செய்திகள் உண்டு. கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு மனக்கவலைகள் இல்லை. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய சொத்து விவகாரங்கள் இன்று பேசி தீர்க்கப்படும். இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு சில பண விவகாரங்கள், நண்பர்களிடையே இருந்து வந்த கடன் தொல்லைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். சந்திரன் ராகு பகவானுடன் இருப்பதனால் இன்று நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யவும். மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்க இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்கள், இன்று மீனராசி நேயர்கள் இந்த மித்ர சப்தமியில் சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வது நல்லது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு இன்று வணங்கினால் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை இன்று பெறலாம். ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷத்திற்கு இன்று சூரியனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக விஷயத்திலேயும் இருந்து வந்த தொல்லைகள் தீரும். சந்திரன் 12ஆம் இடத்தில் ராகுவுடன் இருப்பது சில செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாக அமையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.